கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் வம்சத்தார் என்றால் யார்? கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், கர்த்தருடைய மகத்துவங்களை உணர்ந்த பிள்ளைகள். அவர்கள் பின்மாற்றத்துக்கு போகிறார்கள், உலகத்தில் காணப்படுகிற காரியத்திலே மாற்றிக்கொள்ளுகிறார்கள் நம்மளை போல். அப்போ ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன என்றால், என்ன தேடுங்க. நீங்கள் எதேதோ தேடுறீங்க, பெயர் சபாவுக்கு ஓடுறீங்க, கில்காலுக்கு போகிறீங்க, பெத்தேலை தேடுறீங்க, சாப்பாட்டுக்கும் இடத்துக்கும் தேடுறீங்க. நீங்கள் என்ன தேடுங்க? கர்த்தராகி என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நல்லா அறிந்து கொள்ளுங்க. நாம் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும், கர்த்தரையே தேட வேண்டும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி நாங்கள் மத்தேயில வாசிக்கிறோமே. கர்த்தரையே தேடணும். ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று தேடணும். உம்முடைய முகத்தை பார்க்கணும் என்று தேடணும். ஒரு நிமிஷம் கூட கர்த்தரை விட்டு விலகவே கூடாது என்கிற இருதயத்தில் ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். பாவம் செய்யும் போது, வார்த்தையினால் பேசும்போது, ஐயோ நான் தேவனை விட்டு விலகுகிறேனே என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்பனா கர்த்தரை தேடுகிறோம் என்று அர்த்தம். கர்த்தரை தேடணும், அப்பதான் நம்ம வாழ முடியும். பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லலாம், அதை வாழ்வீர்கள். நீங்க கர்த்தரை தேடினா நம்ம வாழ்வோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன் கர்த்தரை நம்மளால தேட முடியல? ஒவ்வொரு நாளும் தேடணும், ஒவ்வொரு காரியத்துக்கு தேடணும். பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். கர்த்தரை தேடுனா கட்டாயம் நம்ம வாழ்வோம். பிரியமானவர்களே, தேடுவோமா? ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உம்மை தேடுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உடைய பிரசனம் எங்களை நடத்தட்டும். நீர் விரும்புகிறவரை நடக்க உதவி செய்யும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை மிகுந்த தாழ்மையோடு எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.